ஆனால் பிசாசுனுடைய தந்திரங்களுக்கு நானும் நீங்களும் எச்சரிக்கையாக இருந்து தான் ஆகணும். அவனுடைய அந்த வல்லமைக்கு இயேசு நாம் என்ன செய்யும் போதும். அதான் பவுல் தெளிவாக சொல்லுகிறார், நம்முடைய தந்திரங்கள் நமக்கு பாருங்கள், அந்த வார்த்தை ஃபுல்லாக அப்படியே வரும். ஏவாளை அவனுடைய தந்திரனால் வஞ்சித்தது போல உங்களுடைய மனம் கிறிஸ்துவை விட்டு விலகி விடுமோ என்று நான் என்ன செஞ்சுருக்கிறேன். தந்திரமுள்ள வேலையாட்கள், தந்திரக்காரனுடைய கரங்கள், பெரிய பெரிய சண்டை போடுறான் பார்த்தீங்களா, அவனை விட யார் பலம் உள்ளவன் அப்படின்னா உள்ளே இருந்து ஒருத்தன் தந்திரமான ஆலோசனை சொல்லுவான். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது இல்லையா? பெரிய பெரிய ஆட்கள்லாம் அடித்து இது பண்ணுறோம்னா உள்ளே இருந்து பாருங்கள். இப்போ நம்ம கூட சொல்லுவோம், எட்டப்பன் வேலை பார்க்காத அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எட்டப்பன் வேலை பார்க்குறோம், குடும்பத்தையே பிரிச்சுடுவான். கோல் சொல்லுகிறோன்னு பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். அது அவனுக்கு பலம் ஜாஸ்தி கிடையாது, இவனுக்கு தான் பலம் ஜாஸ்தி. இங்கே பாருங்கள், இவனால் முடியலை அப்படின்னு உடனே டக்குன்னு போய் அவனுக்கு காசு பணங்களை கொடுத்து நீ வந்து இவங்களுக்காண்டி என்ன செய்ய கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லி இவங்களை வந்து சபிக்கி அப்படின்னு. அப்போ அவனும் சபிச்சு பார்க்குறான் பாருங்கள், ஒன்றுமே அவனால் என்ன செய்ய முடியல, பண்ண முடியல. அவனை ஆண்டவர் ஆளுகை செய்து அவனுடைய கண்களை திறந்த உடனே ஒரு வார்த்தை வருகிறது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும். அப்போ இந்த 6வது மாதத்தில் நம்மளுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட பிரச்சனைகள் முன்னாடி இருந்தாலும் பரலோகத்தின் தேவன் நம்ம குடும்பத்தை, நம்ம கூடாரத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவன் ஜபிச்சாலும் சரி, எவன் எதிராக இருந்தாலும் சரி, நம்மளை யார் என்ன செய்ய முடியாது, சபிக்கவும் முடியாது, ஒன்றும் செய்யும். இந்த ஒரு வார்த்தையை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆமாம், அழகானவைகள். அதாவது ஒரு கூடாரம் நன்றாக இருப்பதற்கும் அழகாக இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்முடைய வீடு இருக்கும் பாருங்கள், அந்த வீடு நீங்கள் டெய்லி தினந்தோறும் தூத்து சுத்தம் பண்ணி செஞ்சு வச்சுருப்பீங்க. அந்த வீட்டுக்குள்ளே யாராவது வந்தாங்கன்னா வீட்டை நல்லா வச்சுருக்காங்க பிரதர், வீட்டை நல்லா வச்சுருக்காங்க அப்படிமோ. ஆனால் இதே நேரம் நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம், ஏதாவது ஒரு விசேஷம்னு சொல்லி வச்சுக்கோங்க, அந்த வீட்டை நம்ம எப்படி செய்வோம், வர சீரியல் பல்புலாம் போட்டு பெயிண்ட்டுலாம் அடித்து அழகாக ஆக்கிடுவோம். இல்லையா? அப்போ நானும் நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கும் போது நம்ம நன்றாய் மாறி விடுகிறோம். ஆனால் நன்றாய் மாறினதில் நம்ம திருப்தி அடையக்கூடாது, நம்முடைய கூடாரங்கள் அழகாகவும் மாறணும். அல்லேலூயா. அதை தான் சொல்கிறார், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும். அந்த வேடை பார்த்திங்களா எவ்வளவு, அந்த நம்ம சாப்பிடும் போது சொல்லுவோம், நல்லா இருந்துச்சா, நல்லா இருந்துச்சு பிரதர், அது நமக்கு ரொம்ப பிடிச்சுன்னு வச்சுங்களேன், சே அது ரொம்ப டேஸ்ட்டுங்க, அதை சொல்லிக்கிட்டே இருப்போம் பார்த்து, அது 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 அப்படியும் அதை அப்படி சொல்கிறார். எவ்வளவு அழகானவைகள். வேத புத்தகத்தில் கூடாரம் என்ற வார்த்தைக்கு 3 விதமான பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று நம்முடைய இருதயமாகிய கூடாரம், வாய்த்தன்னு சொல்லுங்கள். 2வது குடும்பமாகிய கூடாரம். 3வது தான் நம்ம போய் ஆராதிக்கிற திருச்சபை அல்லது ஆலயம் அல்லது ஜெப கூடாரம் என்று. இந்த 3 கூடாரமும் அழகாக இருக்கணும். அதுக்கு முதலாவது என்ன தகுதி வேணும்னா, நம்ம இருதயமாகிய கூடாரம் அழகாக இருந்தால் தான் நம்முடைய குடும்பமாகிய கூடாரம் அழகாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், என் மனசு நல்லா இல்லை, எனக்குள்ள சந்தோஷம் இல்லை, என் இருதயம் அழகாக இல்லைன்னா என் வீட்டில் என்ன இருந்தாலும் சரி, நான் எத்தனை மாடி பில்டிங் கட்டியிருந்தாலும் சரி, அது அழகு பெறவே பெறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா 3வது தான் நானும் நீங்களும் போய் ஆராதிக்கிற தேவாலயம் அழகுள்ளதாய் 2 பேருடைய கூடாரம். அப்போ நம்ம ஏற்கனவே தியானம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு அதிலிருந்து புதிய வெளிச்சத்தை கொடுத்து இதை பேச சொன்னார். அதனால் தைரியமாக பேசுகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தையும் 19வது அதிகாரத்தையும் திருப்பிக் கொள்ளுவோம். பாருங்கள், 2 பேருடைய கூடாரம் இங்கு வருகிறது. ஒருவன் பேர் ஆபிரகாம், இன்னொரு பேரும் லோத். நம்ம 2 பேரும் சகோதரர்கள். இந்த 2 பேருடைய கூடாரமே 18ம் 19 வருது. இப்போ நம்ம அதை எப்படி தியானத்துக்குன்னு எடுத்துக்கலான்னா, பாருங்கள், இந்த ஸ்பீக்கர் நம்ம இந்த ஸ்பீக்கர் ரொம்பலாம் தூரம் கிடையாது. ஆபிரகாமுடைய கூடாரம் இது லோத்துடைய கூடாரம். 2 பேருமே சகோதரர்கள். இப்போ அந்த 2 பேரையும் சந்திக்கும்படி பரலோகம் முடிவெடுக்கு. பரலோகத்திலிருந்து ஆண்டவரும்
2 தேவதூதர்கள், மொத்தம் 3 பேர் வர்றாங்க. ஒருவனுடைய கூடாரத்துக்குள்ளே பாருங்கள் ஆண்டவரும் 2 தேவதூதரும் நுழையிறாங்க. கவனமாக கவனிங்க. இன்னொருவனுடைய கூடாரத்துக்குள்ளே ஆண்டவர் வரலை, 2 தேவதூதர்கள் மட்டும் வருகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி வரலாம், ஆபிரகாமோட ஆண்டவர் 12வது அதிகாரத்திலே ஆண்டவர் பேசியிருந்தார்ல பிரதர், அதனால தான் பிரதர் வந்தார். இல்லை, 12வது அதிகாரத்தில் ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசியிருந்தாலும் ஆபிரகாமின் நிமித்தம் கர்த்தர் லோத்துவையும் ஆசீர்வதித்திருந்தார். அல்லேலூயா. அப்படின்னா லோத்துவை ஆண்டவர் தள்ளி விடலை, லோத்து மேலேயும் ஒரு எண்ணத்தில் தான் இருந்தார். அல்லேலூயா. இவன் ஆபிரகாமோடையே ஒட்டிக்கிட்டே இருக்கிறான், இவனுக்கு எப்படியாவது நம்ம என்ன செய்வோம், ஒரு இரக்கத்தை காண்பிப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய அடையாளம். ஆமாம், எலியா கூட இருந்த எலிசாவை ஆண்டவர் என்ன செய்யலை, கைவிடலை. எலிசா கூட இருந்த கேயாசியை ஒரு வார்த்தை சொல்கிறார், ஒலிவு தோப்புகளையும் திராட்சைப்பழ தோப்புகளையும் வாங்குறதுக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், என்னை விட உன்னை ஆண்டவர் பயன்படுத்துவார்னு அர்த்தம். பவுல் கூட இருந்த தீமோத்தேயை ஆண்டவர் என்ன செய்தார், பயன்படுத்தினார். இப்படி நமக்கு நிறைய ஆதாரங்கள் வேத புத்தகத்தில் ஆமாம் இருக்குது. பூவோட சேர்ந்தா நார் நிச்சயமா இப்படி நம்ம சொல்லுவோம். இதே மாதிரி வேதம் இருக்குது பாருங்களேன். ஆனால் 18வது அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ளே வருவதற்கு ஆபிரகாம் இடத்துல உள்ள 5 தகுதிகள் வேகமாக பார்க்க போகிறோம். பாருங்கள், அதில் ஒன்றுமே இல்லை. 2 பேரும் முழங்கால் போட்டு ஜெபித்ததாகவோ கூப்பிட்டதாகவோ எதுவும் இல்லை. பைபிள் படி பார்த்தா, கவனமாக கவனிங்க, பைபிள் படி பார்த்தா லோத் ஒன்றும் தவறு செய்யலை. 13வது அதிகாரத்தில் இருந்து 18வது அதிகாரத்தை வரைக்கும் நீங்கள் திரும்பி வீட்டில் போய் படித்து பாருங்கள். லோத்தின் இடத்துல ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் பைபிள் படி பார்த்தா ஆபிரகாம் ஒரு தவறு செய்திருக்கிறான். அல்லேலூயா. ஆமாம், எகிப்து தேசத்தில் விட அடிமை பெண்ணாகி ஆகார கூட்டு வந்துட்டான். அப்போ தவறு செய்த மனிதன் இவன், தவறு செய்யாதவன் இவன். ஆனால் ஏன் தவறு செய்த மனிதனுடைய வீட்டுக்குள்ளே ஆண்டவர் வந்தார்? ஏன் யார் வீட்டுக்குள்ளே போகல? லோத்து வீட்டுக்குள்ளே. உங்கள் கூடாரம், ஏன் கூடாரம் அழகுள்ளதாய், பிறருக்கு புரோஜனம் உள்ளதாய், சந்தன மரங்கள் வாசனை உள்ளதாய் மாற வேண்டும் என்றால் முதல் தகுதி நம்முடைய வாழ்க்கையில் பணிந்த ஆவி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்களா, இவன் சில தவறு செய்தான். ஆண்டவர் தூரத்திலிருந்து ஆபிரகாமுடைய இருதயத்தை பார்த்துட்டார். ஏசாயா புஸ்தகம் 57, 15, 16 வாசிக்கிறோம். வாசிக்க வேண்டாம். நொறுங்கினதும் நறுங்கினதும் பணிந்த ஆவி உள்ளவனிடத்தில் வாசம் பண்ணுகிற நான். 51 வாசிக்கிறோம், தேவரீர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். எந்த குடும்பமும் எவராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்துக்குள்ளே வராமல் அந்த குடும்பம் அழகுள்ளதாய் மாறாது. அல்லேலூயா. தெரிஞ்சுக்கோங்க, எவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உள்ள ஆண்டவராகிய இயேசு வராமல் என்ன செய்யாது? ஆண்டவராகிய இயேசு வருவதற்கு ஆயத்தம். பாருங்கள், இந்த லோத்துடைய இருதயம் கொஞ்சம் கூட ஆண்டவருக்கு முன்னாடி லெகுவாகலை. எவன் வீட்டுக்குள்ளமே போலங்க, சகையுடைய வீட்டுக்குள்ளே இயேசு ஏன் போனார்? எல்லாரும் கீழே இருந்து இப்படி பார்க்கும்போது பாருங்கள், அவன் ஒரு பெரிய அதிகாரி, அவன் ஒரு பெரிய செல்வந்தன். ஆனால் எப்படியாவது இயேசுவை பார்க்கணுன்னு சொல்லி அவன் இருதயம் பணிஞ்சிட்டுங்க. அல்லேலூயா. எப்படியாவது ஏறுவாங்க, ஏதாவது ஏறுவாங்க, ஏறி நின்று எப்படியாவது இந்த இயேசுவை என்ன செஞ்சிருவோம். எனக்கு ஆச்சு. அவன் குற்றவாளி, நான் எப்படி பார்த்தா குற்றவாளி. ஏன் இயேசு அவன் வீட்டுக்குள்ளே போனார்? அவன் இருதயத்தினுடைய தாழ்மையை பார்த்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறாரே, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். உங்கள் இருதயம் ஆண்டவருக்கு முன்னாடி பணியலை, தாழ்மைப்படலைன்னா ஊழியக்காரங்க உங்கள் வீட்டுக்கு வருவாங்கங்க, ஆனால் இயேசு உங்கள் வீட்டுக்கு வரமாட்டார். தப்பு பண்ணவன் தானே ஏசபேலுடைய கணவர், தப்பு பண்ணவன். ஆனால் 1 ராஜாக்கள் 21 போட்டிருக்க, அவன் சாக போகிறான், போய் சொல்லு. பாருங்கள், கர்த்தருக்கு முன்பாக அவன் துக்க வஸ்திரம் சாக்க அடித்து பணிஞ்சதுனால அவரே சொல்கிறார், அவன் எனக்கு முன்னாடி தாழ்த்தினதை கண்டாயா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் முன்னாடி வச்சு உங்கள் இருதயத்தை செக் பண்ணி பாருங்கள், தெரியும்.
சிலருடைய இருதயங்க கல் மாதிரி இருக்கும், நான் பார்த்துருக்குறேன். பாருங்க, ஜெபிப்போம், எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஜெபிப்பாங்க, ஆனால் கொஞ்சம் கூட அந்த நபர் உடைய இருதயம் அசையவே அசையாது. பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையாங்க? இதை நீங்கள் வெளியே இருந்துக்கலாம், எங்கேனாலும் இருந்துக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி உங்களை தாழ்த்தலை அப்படின்னா உங்கள் வீடு கூடாரங்கள் அழகாய் மாறவே மாறாது. அல்லேலூயா. ஒருவேளை உங்கள்கிட்ட நீதி இருக்கலாம், உங்கள்கிட்ட பரிசுத்தம் இருக்கலாம், உங்கள்கிட்ட எதுனாலும் இருக்கலாம், ஆனால் அவர் வரணுமே, அவர் வரணுமே. பார்த்தீங்களா? ஆபிரகாமுடைய இருதயம் பணிந்து இருந்ததுனால ஆண்டவர் அவனுடைய வீட்டுக்குள் வந்தார். ரெண்டாவது, ஆபிரகாமுடைய வீட்டுக்குள்ளே ஆண்டவர் வருவதுக்கு காரணம் என்ன? எல்லாருக்கும் ரெண்டாவது வசனத்தை பாருங்கள், பின்பகுதியை வேகமாக படிங்க. அவன் கூடார வாசலில் இருந்து, அதே 19வது அதிகாரம் 1வது வசனத்துடைய பின்பகுதியை படிங்க. அவர்களை கண்டு என்ன தெரியுது? இந்த ரெண்டும் ஒரே தான், ஒன்றே ஒன்று வித்தியாசம் இருக்குது. என்ன சொல்லுங்கள் டக்குன்னு? ஓடி சொல்லுங்கள். ஓடி. இந்த ஓடி அங்கிற வார்த்தை ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால் மனதினுடைய வாஞ்சை என்று பொருள். ஓடுதல் என்பது எதை குறிக்கி அப்படின்னா மன வாஞ்சை. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் சொல்லுங்கள், அவன் என்னிடத்தில் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் விருப்பத்தையும் செய்கையும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. நம்முடைய இருதயத்தினுடைய வாஞ்சை நம்மளுக்கு இருக்கான்னு பார்க்குறார் ஆண்டவர். நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, நான் உன் குடும்பத்தை அழகுள்ளதாய் மாற்றுவதற்கு நம்மளுக்குள்ள ஒரு வாஞ்சை தேவைங்க. அந்த வாஞ்சை தான் நம்மளை அப்படி ஓட வைக்கும். அல்லேலூயா. ஆமாம், நான் சிறு வயதிலிருந்தே பார்த்துருக்கேன். சிலர் ஊழியத்தில் எழும்பி பிரகாசிப்பாங்க, சிலர் ஊழியத்தில் எழும்பி பிரகாசிக்க மாட்டாங்க. ஆமாம், அந்த பிரகாசிக்காத ஆளை நான் பார்த்துருக்கேன். அவங்க அதிகமாக ஜெபிப்பாங்க. அல்லேலூயா. இந்த பிரகாசிக்கிற ஆளை பார்த்துருக்கேன், அப்படிலாம் ஒன்றும் பெருசாக ஜெபிக்க அப்படிலாம் மாட்டாங்க. இந்த ரெண்டுக்குள்ள பெரிய வித்தியாசம் என்னென்னா, ஆமாம், சிலருக்கு வாஞ்சை இருக்கும், பாட்டு படிக்கணும் அப்படி பாட்டு படிக்கணுங்கிறதுக்காண்டி நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ 6:30 மணிக்கு மீட்டிங்னு வைங்களேன், 5 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. இல்லையா? வந்து ஏதோ பண்ணி செஞ்சு இப்படி அந்த வாஞ்சையை ஆண்டவர் பார்ப்பார். இல்லையா? ஆமாம், சிலருக்கு பாட்டு படிக்கிற கிருபை இருக்கும், அந்த தாளந்து இருக்குங்க, ஆனால் வரமாட்டாங்க. வாஞ்சையுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி, தவனமுள்ள ஆத்துமாவை நன்மையினால். ஆமாம், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ளே வரணும். இல்லையா? நம்ம வீட்டுக்கு போனோன்னே கணவரை பார்த்தோன்னா அது பிசாசு, அது தேராது, அது எருமை மாடு, அது சனியை, அது ஒப்பேறாது, அது விளங்காது. எப்போ பார்த்தாலும் வாயில் எதேதோ கனவு பாக்கிய. இப்படி ஒரு கனவு பாருங்களேன், உங்கள் கணவர் நல்லா மாறி பைபிளை தூக்கிட்டு தெரு பார்க்க மாட்டோம், அது சனியும் பிரதர், அது எப்போவுமே அது விளங்காது பிரதர், தேராது பிரதர். எப்படிங்க ஆண்டவர் நம்ம கூடாரத்துக்குள்ளே வருவார்? சகையுடைய வாஞ்சையை பார்த்து தானே வீட்டுக்குள்ளே போயிருக்கிறாரு. அல்லேலூயா. பரவாயில்ல, இவ்வளோ பேர் இப்படி இருக்கும் போது எவனோ ஒருத்தன் அந்த செவத்து நின்றுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி ஏதோ யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு விருப்பம் வரணும். அதில் உடனே விருப்பம் வந்தால் தானே பிரதர் செய்ய முடியும். செல்ஃபோன் டச் ஃபோன் வாங்குறதுக்கு விருப்பம் வர்றதுலாம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக கடன் வாங்கி இஎம்ஐ வாங்கினாலும் செல்ஃபோன் வாங்கிடுறோம். ஜவுளி கடைக்கு போனோடனே, சின்ன துறைக்கு போனோடனே விருப்பம் வரட்டும் பிரதர், சேலை வந்தால் பார்ப்போம் பிரதர். ஏதா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோன்னே விருப்பம் வந்தால் பார்ப்போம் பிரதர், கோழி எடுப்போம் பிரதர். அது ஆட்டோமேட்டிக்கே நம்மளை இழுக்கு. என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்திடுவே அறைக்குள்
நீங்களே உங்கள் மனசாட்சி நான் சொல்கிறத கழிச்சு பாருங்கள். இதெல்லாம் நம்மளை இழுக்கு. ஆனால் ஜெபிக்கணும், முடியல பிரதர். பைபிள் படிக்கணும், புரியல பிரதர். சர்ச்சுக்கு போகணும், ஊழியம் பண்ணணும், அது வராது பிரதர். அல்லேலூயா. அநியாயக்காரர்கள் சொல்லுங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லுங்கள் சத்தமாக. அநியாயக்காரன் அவன் இல்லை, நம்மளை தான் சொல்கிறார் ஆண்டவர். அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில். அதெல்லாம் ஈர்ப்பு தன்னால் வருதே. அல்லேலூயா. தன்னால் ஈர்ப்பு வருது. என் கூட ஆண்டவர் பேசுனதை கூட சொல்கிறேன். 12:30 மணி 1 மணி ஆகுது. அருள், உனக்கு என்னைக்காவது ஈர்ப்பு வந்த பிறகு நான் சாப்பிட்றேன் அப்படி ஆட்டோமேட்டிக் இப்படி போகுது. புரோட்டா கடை பக்கத்தில் போய் காசு இல்லாட்டாலும் அப்படி அப்படியே நம்மளை இழுக்கு. அப்படி. ஆனால் இது மட்டும் ஏன் இழுக்க மாட்டுக்கு? ஏன்னா நமக்கு அதில் வாஞ்ச கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது ஆபிரகாமுடைய கூடாரத்தை ஆண்டவர் அழகாய் மாற்றுவதற்கு என்ன காரணம் பாருங்கள். 3வது வசனத்துடைய பின்பகுதியை படிங்க. முதல் பகுதி வேகமாக படிங்க. 18:3. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால். வீட்டில் போய் படித்து பாருங்கள். இதே மாதிரி லோத்தும் சொல்லுவார், ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி. இவ்வளவும் பேசுமா. இந்த கிருபைங்கிற ஒன்றை லோத்து வாயிலிருந்து வரவே வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் கூடாரம், ஏன் கூடாரம், நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை அழகாய் மாறுவதற்கு இந்த கிருபை நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க, நல்ல ஸ்கூலில் சேருங்க, நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு கிருபைன்னா என்ன, அதனுடைய மதிப்பு என்ன, அதை பெற்றுக்கொண்டனுடைய சிறப்பு என்னன்னு நீங்கள் சொல்லி கொடுக்கலன்னா நீங்கள் நல்ல பெற்றோரே கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா எது இல்லாட்டாலும் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துடலாங்க. எது இல்லாட்டாலும் இந்த உலகத்தில் வாழ்ந்துடலாம். யார் உதவி இல்லாட்டாலும் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துடலாம். ஆனால் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை நம்மளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கிடைக்கலன்னு வைங்க, நம்மளால் வாழ முடியாது. அல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, கிருபை உள்ளவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, கிருபை உள்ளவரே, நன்றி நன்றி ஐயா. கிருபை தெரியுமாங்க? கிருபை கிருபைன்னு சொல்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் கிருபை தருவாராங்க. கிருபை தருவார். அதுக்கு நான் பாத்திரவானா இருக்கணும். என்னுடைய எந்த முயற்சியிலையும் நான் வெற்றி பெற முடியாதுங்க. பில்லி கிரகாம் ஐயா உலகத்திலேயே அதிகமான ஆத்துமாக்களை சுவிசேஷத்தினால ஆண்டவர் பக்கம் கொண்டு வந்த ஒரு பெரிய பரிசுத்தவான் பாருங்கள். அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, எப்படியா நீங்கள் இந்த ஊழியத்தை பண்ணி முடிச்சிங்க? 3 வார்த்தை சொல்லியிருக்கிறார். எத்தனை வார்த்தை? திரும்ப திரும்ப அதே சொல்லியிருக்கிறார்.
தேவ கிருபை. சொல்லுங்க, அடுத்தியா தேவ கிருபை, அடுத்தியா தேவ கிருபை. இந்த கிருபைக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கீங்களா? எங்கள் பாப்பா வந்து என்கிட்ட கேட்டான், ஆமாம் ஏசப்பாவுக்கு வந்து யாரப்பா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஆமாம், நீ என்ன நினைக்க பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை, ஆண்டவருக்குன்னு ஓடி ஓடி உழைச்சாச்சு. இல்லை பாப்பா, ஆமாம், அவருக்கு முன்னாடி யார் மனத்தாழ்மையோடு இருக்கிறாங்களோ அவங்கள ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிருபைக்கு நீங்கள் பாத்திரவானா மாறி பாருங்க. ஒன்றுமே இல்லாட்டாலும் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. பணம் இருக்காது, ஆனால் பணம் இருக்கிறவங்களோட உங்கள் முகம் நல்லாயிருக்கும். வீட்டில் பலசரக்கு ஜாமான் இருக்காது, ஆனால் மாதமாக வாங்கி சாப்பிட்றவங்களோட நீங்கள் புதுசு புதுசாக சாப்பிட்டுருப்பீங்க. அல்லேலூயா. அவனுக்கு ஒன்றும் இருக்காது, ஆனால் ஒன்றும் குறை இருக்காது. வாய் தெரிஞ்சவங்க ஒன்றும் இருக்காது. எல்லோரும் வாய் தெரிஞ்சவங்க ஒன்றும் இருக்காது, ஆனால் ஒன்றுமே குறை இருக்காது. திரும்ப சொல்லுங்கள், ஒன்றும் இருக்காது ஆனால் ஒன்றுமே குறை இருக்காது. தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. தேவ பிதா எந்தன் மேய்ப்பரல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. சாணிழல் பல்ல இறங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டேனே. சாணிழல் பல்ல இறங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டேனே. வானவரன் என்னோடிருப்பார், வளைத்தடியும் கோளுமை தேற்றும். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. 23 சொல்றார், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நான் நடக்கேன். சத்துரு இருக்கான், ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், அவருடைய நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். உங்கள் கூடாரம் அழகாய் மாறணும்னா கிருபையை எப்படியாவது பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம கிருபைக்குள்ளே வாழுங்க, கிருபையே பற்றி கொள்ளுங்க. அல்லேலூயா. 4வது ஆபிரகாமுடைய கூடாரம் அழகாய் மாறுவதற்கு 18வது வசனம் வேகமாக படிங்க. 18 நான் செய்ய போகிறதை போதும். ஆண்டவருடைய ரகசியம் ஆபிரகாமுடைய கூடாரத்தில் இருந்தது. உங்கள் வீட்டில், என் வீட்டில் அவருடைய ரகசியம் இருக்கா? அல்லேலூயா. ஆமாம், வாக்குத்தத்தம் வேற, நன்மை வேற, ரகசியம் வேற. யோபு 29:4 சொல்கிறார், அவருடைய தீபம் என்மேல் பிரகாசித்தது, அவர் அருளிய வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் அப்படின்னு சொல்லி முடிச்சு சொல்கிறார். அவருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்தது. தாவீது 25ஆம் சங்கீதத்தை 14 சொல்கிறார், கர்த்தருக்கு பயந்தருடைய வீட்டில் அவருடைய ரகசியம் இருக்கிறது. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கிறோம், வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள். உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைங்க நம்ம பண்ணுற ஊழியங்களில் நமக்கு நிறைய ஊழியர் ஆலோசனை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் 2வது தான். முதலாவது ஆண்டவருடைய அந்த ரகசியம், ஆண்டவருடைய அந்த வார்த்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உண்டாயிருக்கணும். அல்லேலூயா. இது 2வது தான். சொல்லுங்கள், இது 2வது தான். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு, பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு பரிசுத்தவானுக்கே செய்கிறத மறைக்கலை அப்படின்னா எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் மறைச்சிருவாராங்க? வாய் தந்து சொல்லுங்க. நமக்கு அதில் ஆர்வம் இல்லை. ஒரு காரியத்தை பண்ணுவதற்கு முந்தி, ஒரு முடிவு எடுப்பதற்கு முந்தி, இதை ஆண்டவர்கிட்ட கொண்டு போவோம். இதில் ஆண்டவர் என்ன சொல்கிறார், இது ஆண்டவருடைய சித்தம் தானா, இது ஆண்டவருடைய நடத்துறது தானா, கொஞ்சம் நீங்கள் பொறுத்திருந்து ஆண்டவர் பேசுகிறதுக்கு கொஞ்சம் காத்திருந்து பாருங்கள். முதல் நாள் பேசாட்டாலும், 2வது நாள் பேசாட்டாலும், 10வது நாள் பேசாட்டாலும் கண்டிப்பாக உங்கள் கூட அதில் பேசியே ஆவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தைரியம் உங்களுக்கு வரணும். பார்த்தீங்களா, 6 முறை மழை வரல, 6 முறை மழை வரல. எலியா கொஞ்சம் கூட தளர்ந்து போகலை. வரும்.
அதான் லூக்கா 18 வாசிக்கிறோம். ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி ஒரு தொல்லை பண்ணுகிற பிள்ளைங்களுக்கு நீதி செய்யும் போது, நான் என் பிள்ளைகளுக்கு நம்ம கேட்குறதே இல்லைங்க. மனசும் மாமிசமும் விரும்பினவை செய்து. நீங்கள் சின்ன சின்ன காரியத்துக்கு கூட ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க, இது நன்மையா ஆண்டவரே, இது எனக்கு முடிவெடுக்க முடியல, இது சரிதானா சொல்லி பாருங்கள். ஆண்டவர் ஏதாவது ஒரு விதத்தில் இது செய்யி இதை செய்யாதன்னு சொல்லி உங்க கூட பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஆனால் நம்ம மாட்டிட்டு முழிக்க ஆரம்பிக்கிறோம், செஞ்சிடறோம். நம்ம பார்வைக்கு எது நலமாக இருக்குதோ பாருங்கள், அதை நம்ம முடிவெடுத்துடுறோம். எடுத்துட்டு அதில் நிறைய இன்னல்கள் வரும்போது, ஏன் பிரதர் இப்படி நடந்துச்சு, நாங்கள் ஜோமனி தானே பிரதர் செஞ்சோம், நாங்கள் அதை செஞ்சு தானே பிரதர் செஞ்சோம், இதை செஞ்சு தானே பிரதர் செஞ்சோம் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாயிருந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக அதை கொண்டு போகலாம். ஆண்டவரே நீங்கள் சொல்லி தான் நாங்கள் இதை செஞ்சோம். அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் பாருங்கள், கர்மேல் பர்வதம். அவள் குழந்தை கேட்டாலாங்க, அவட்ட எலிசா தான் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு பாருங்கள். அந்த குழந்தை இறந்தாலும் நேராக அவள் கொண்டு போயிட்டா. கொண்டு போய் நானாக அவங்கள்ட்ட குழந்தை கேட்டேன். இப்போ இந்த பிள்ளை என்ன செஞ்சுருங்க நமக்கு தெரியாது. ஊழியக்காரங்கிட்ட நீங்கள் ஜெபிச்சாலும் சரி, ஆமாம், நீங்கள் ஆண்டவர்கிட்ட விசாரிங்க, இது என்ன ஆண்டவரே. எனக்கு ரெபேக்கால்கிட்ட ரொம்ப பிடிச்சதுங்க. ஆமாம், ரெபேக்கால் வந்து தப்பு பண்ணிட்டா, அவள் வந்து நல்ல விலையில்லைன்னா அப்படி போதிப்பாங்க, ஆனால் அது தவறான உபதேசம், போதிக்கக்கூடாது. அவள் வயிற்றில் ரெட்டை பிள்ளை இருக்கும் போதே அவள் நேராக ஆண்டவர்கிட்ட அதை கொண்டு போயிட்டா. அல்லேலூயா. கொண்டு போய் இது என்ன ஆண்டவரேன்னு கேட்க, ஆண்டவர் தெளிவாக அதில் சொல்கிறாரு, இளையவன் இருக்கான்ல, அவனை மூத்தவன் என்ன செய்வான். ஆண்டவர் ரெபேக்காலுக்கு சொன்னதுனால தான் ரெபேக்கால் இளைய மகன் மேலே பாசம் வைத்தாள். அல்லேலூயா. ஆமாம், எனக்கு சமீபத்தில் ஒரு ஊழியர் சொன்னார், அந்த அம்மா இப்படி ஒட்டு கேட்டுட்டு வினையவே இழுத்து விட்டுட்டு அண்ணன் தம்பிக்குள்ளன். எனக்கு கோபமாக வந்துச்சு. பாருங்கள், இப்படிலாம் பைபிள் அப்படின்னா மற்றவங்க அப்படி தானங்க நினைப்பாங்க. ஒட்டு கேட்டுச்சு, அப்பாவும் மகனும் பேசிக்கிட்டு இருக்கு. ஒட்டு கேட்கல, வானத்தையும் பூமி உண்டாவின போய் ஆண்டவர்கிட்ட கேட்டுச்சு. தாய்க்கு தலைமகன் மேலே தானங்க பிரியம் இருக்கும், சொல்லுங்க வாய் திறந்து. பார்த்தீங்களா, அவர் கேட்டோன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, யாக்கோபு மேலே தான் என்னுடைய பிரியம் இருக்குன்னு சொன்னதால யாக்கோபு மேலே ரெபேக்கால் பற்றமாக இருந்தாள். அல்லேலூயா. பார்த்தீங்களா, ரகசியம் உள்ளே இருந்துச்சு. யாக்கோபுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்தும் யாக்கோபு ஏங்க கடைசி வரைக்கும் அவன் உள்ளே வந்து பாடுகள் பட்டு அவன் ஜெயித்தான். அவன் பலம் இல்லை, அவன் சுயம் இல்லை, அவன் ஞானம் இல்லை. யாக்கோபோடு ஆண்டவுடைய ரகசியம் அப்பப்போ இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்கள். யாக்கோபு தவறு செஞ்சான், அது செஞ்சான், இது செஞ்சாலும் பாருங்கள், அவன் கெட்டு போல கடைசியில் 12 கோத்திரத்தையும் ஆசீர்வதிக்கிற அளவுக்கு யாக்கோபு ஆண்டவர் வசதித்தார். கடந்து வந்த பாதை சிறுமையான பாதை, சில தவறுகள் செஞ்சான். ஆனால் வேத புத்தகத்தில் 12 கோத்திரத்தை ஆசீர்வதிக்கிற பாக்கியத்தை யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுப்பாராங்க அவன் சரியில்லாட்டி. இவ்வளத்தையும் தாண்டி வருவதற்கு யாக்கோபுங்கிடத்தில் ஆண்டவுடைய ரகசிய செயல் இருந்தது. திடீர்னு சொப்பனத்தில் தோன்றுவார், 28 தோன்றுவார், யாக்கோபே பயப்படாமல் போ. அல்லேலூயா. அங்கே போனோன்னே தோன்றுவார், ஏய் யாக்கோபே எழுந்து உன் தகப்பன் வீட்டுக்கு போ. அடுத்து 45 தோன்றுவார், ஏய் எஞ்சி அங்கே போ. இப்படி ரகசியம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருந்தால் என் குடும்பமும் உங்கள் குடும்பமும் அழகாய் மாற ஆரம்பிக்கும். 5வது ஆபிரகாமுடைய கூடாரம் அழகாய் மாறுவதற்கு 22வது வசனத்துடைய பின்பகுதியை படிங்க. ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டான். எந்த விசுவாசி ஆண்டவருக்கு முன்னாடி முழங்கால் போட தெரிஞ்சிருக்கோ, கண்டிப்பாக அந்த விசுவாசியுடைய குடும்பத்தை, கூடாரத்தை, பிள்ளைகளை கண்டிப்பாக ஆண்டவர் அழகாக மாற்றுவார். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அப்படி வந்துட்டு போயிடுறாரு. நான் அப்படி நினச்சேன்,
வந்துட்டு போகிறது அப்படின்னா எதை குறிக்கும்? ஒரு இவன் ஜெபிச்சிருப்பான். இது ஆஃப் பண்ணு, ஏர் கூலர் ஆஃப் பண்ணிடு. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். பாருங்க, ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் பேச வர்றார். ஆனால் போயிட்டாருன்னு இந்த ஆபிரகாமும் போல. அல்லேலூயா. அதை கவனமாக கவனிங்க. பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு, அப்படின்னா என்ன சொல்ல வர்றார்? நம்ம சிலதுக்கு ஜெபம் பண்ணுவோம், அந்த ஜெபத்துக்கு நமக்கு பதில் கிடைச்ச மாதிரியே தெரியாது. அல்லேலூயா. அவன் உடனே ஒரு சாத்தா வந்து பேசுவான், இது தேவ சித்தம் இல்லை, நீ என்ன செய்யாத சொல்லுங்க வாய் திறந்து. இல்லாட்டது நீ ஜெபிச்சதுக்கு பதில் கொடுத்துருப்பார்ல, வாய் திறந்து சொல்லுங்க நீ ஜெபிச்சதுக்கு அப்படின்னு பேசுவான். ஆனால் நம்ம என்னைக்கு ஜெபத்தில் ஒரு வார்த்தையை ஆண்டவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டோமோ, அதை ரெண்டாவது ஆண்டவர் அதில் வர்ற வரைக்கும் அந்த ஜெபத்தை நம்ம விடவே கூடாது. அல்லேலூயா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. விசுவாசமுள்ள ஜெபமே பிணியாளிகளை ரட்சிக்குமே, பிணியாளிகளை ரட்சி. நமக்கு உடனே பதில் வரலன்னு நம்ம என்ன நினைச்சோம்னா ஜெபம் இல்லை போயிட்டு அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, இவன் ரெண்டாவது ஆண்டவருக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்ததை ஆண்டவர் பார்த்துட்டார். ஆனால் ரெண்டாவது இந்த ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் வர்றார். அல்லேலூயா. இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறான். 50, 40, 35, 30, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஜெபிக்கிறவனால தாங்க தேவ கோபத்தை நீக்க முடியும். தேவனுக்கு கோபம் உண்டு. அல்லேலூயா. வேத புத்தகத்தில் கூட வாசிக்கிறோம், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். ஏசாயா 54 வாசிக்கிறோம், இமை பொழுது அற்ப கால மூண்ட. ஆமாம், தேவனுடைய கோபம் இருக்குது. ஆனால் அந்த கோபத்தை யாரால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி தெரியுமா? எல்லாராலையும் அந்த கோபத்தை மாற்ற முடியாது. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோபத்தில் இருந்தார் இஸ்ரவேல் ஜனத்து மேலே. ஆனால் ஒரு மோசே கொஞ்சம் கொஞ்சமாக போய் பாருங்க, மோசே அந்த கோபத்தை ஆரப்பி அவரே சொல்கிறார், சரி உனக்காண்டி விடுறேன், ஆனால் பின்னாடி இந்த ஜனங்கள் என்ன செய்வேன். பார்த்தீங்களா, நம்மளால் நம்ம குடும்பத்து மேலே உள்ள கோபத்தை ஆற பண்ண முடியுமாங்க? நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தங்க தப்பு செய்கிறாங்க, ஆண்டவருக்கு விரோதமாக பண்ணுறாங்க. நம்ம எத்தனை நாள் அவங்க ஆண்டவருக்கு விரோதமாக பண்ணுறாங்க ஆண்டவருக்கு சொல்ல போகிறோம்? இந்த ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்னாடி நின்னால்னால ஆண்டவர் கோபத்தை மாற்றினாரே. நம்மளுக்கு அந்த எண்ணம் உண்டா? நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நிற்போம், நம்ம குடும்பத்து மேலே உள்ள கோபத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? ஆற பண்ணுவார், சாந்தப்படுத்துவார், மாற்றி காட்டுவார். நம்மளுக்காண்டி ஆண்டவர் இரக்கம் செய்வார். அந்த எண்ணம் கிடையாது. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய கூடாரம் அழகாய் மாறுவதற்கு 5 தகுதிகள் இருந்தது ஆபிரகாம் இடத்துல. முதல் தகுதி சொல்லுங்கள், பணிந்த ஆவி. 2வது வாஞ்சை உள்ள ஆத்மா. 3வது பொக்கிசமாகிய கிருபையை தெரிந்து கொண்டவன், கிருபையை பெற்றவன், கிருபையை பற்றி கொண்டவன். 4வது அவருடைய ரகசியம் ஆபிரகாமுடைய கூடாரத்தில் இருந்தது. 5வது எல்லா சூழ்நிலையும் மனிதருக்கு கொண்டு போகாமல், சொந்த பந்தத்தில் கொண்டு போகாமல், வானத்தையும் பூமியும் படைத்தவர்கிட்ட கொண்டு போன ஆபிரகாம். என்ன அழகு! ஆபிரகாம் கூடாரத்தை என்ன ஆண்டவர் அழகாய் மாற்றினார். 5 காரியம் வேகமாக சொல்கிறேன். முதல் அழகு 12வது அதிகாரத்தில் தான் ஆபிரகாம் ஆண்டவர் சந்திக்கிறார். அவன் ஒரு புறஜாதியான், ஆலயத்துக்கு போனவன் இல்லை, பாட்டி காலத்திலிருந்து கிறிஸ்டின் இல்லை, தாத்தா காலத்திலேருந்து கிறிஸ்டின் இல்லை, 40 வருஷ கிறிஸ்டின் இல்லை. 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் தொட்ட ஆபிரகாம் 20வது அதிகாரத்தில் பாருங்கள், ஒரு வார்த்தை வருது வேத புத்தகத்தில், அவன்
தீர்க்கதரிசியாக இருக்கிறானே. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் குடும்பம் கூடாரம் அழகுனா, நான் வீடு கட்டி லைட்டை போட்டு, ஆமாம் இந்த லைட் என்ன, இது 25,000 ரூபா பிரதர், இது குவைத்தில் வாங்கினது. அல்லேலூயா. ஆமாம், சிலருடைய வீட்டுக்குள்ளே போனால் அவங்க பீத்தை பார்த்தீங்கன்னா, இது பர்மாதாக்கு பிரதர், இது கேரளாவிலேருந்து வாங்கிட்டு வந்த சந்தன கட்டில் பிரதர். எந்த கட்டில் படுத்தாலும் சொப்பனம் வரும், பிசாசு சொப்பனம். அல்லேலூயா. எந்த பல்பை பார்த்தாலும் உங்களுக்கு கண்ணு குருடாக தான் போகும். இந்த பல்பும் சேர்த்து தான் சொல்கிறேன். அல்லேலூயா. எந்த டைல்ஸில் நீங்கள் படித்தாலும் சரி உங்கள் காலில் வாதம் வரும். குவைத்து டைல்ஸில் படித்தாலும் சரி, ஆமாம் எந்த இதில் வாதம் வரும். ஆமாம், எந்த மினரல் வாட்டரில் நீங்கள் படித்தாலும் சரி உங்களுக்கு பலன் இல்லாமல் போயிடும். தெரியுமா உங்களுக்கு? மினரல் வாட்டர் நம்ம குடிக்கலாங்க, அது நமக்கு ஆயுசு கம்மியாக. அதில் மண் சத்தெல்லாம் எடுத்துறதுனால என்ன இப்படி பாக்கிய. என்ன நவீன காலத்தில் பெருசு வந்தாலும் அதில் நம்மளுக்கு எந்த லாபமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுடைய கூடாரத்தினுடைய முதல் அழகு என்னன்னு சொல்லி தெரியுமா? அந்த 12வது அதிகாரத்திலேருந்து 8 அதிகாரத்துக்குள்ள ஆபிரகாமுக்கு எவ்வளவு பாடுகளுங்க, எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு கஷ்டம். அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாருங்க வளர்ந்து தீர்க்கதரிசியாக மாறியிருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்களை விட முக்கியமானவங்க இந்த தீர்க்கதரிசி தான். ஏன்னா அவங்ககிட்ட வந்து அந்த வாக்கு, தேவனுடைய வாக்கு இருக்கும். நம்ம ரட்சிக்கப்பட்ட காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் உங்கள் மனசாட்சியை தொட்டு பாருங்கள். ஏதாவது ஒரு ஆவிக்குரிய விஷயத்தில் நீங்கள் வளர்ந்துருக்கீங்களா? எனக்கு கஷ்டம் பிரதர், எனக்கு பாடுகள் பிரதர், என் வீட்டுக்கார் சரியில்லை பிரதர், அப்படின்னா ஆபிரகாம் மாறி இருக்கக்கூடாதே. குழந்தை இல்லை, இன்னொரு நாட்டில் போய் இருக்கிறான், மனைவி கரைச்சி ஊற்றுது புளியை கரைச்சி. என்ன நீ ஆளாயா, இவ்வளவும் பிரச்சனை இருந்திருக்கு, இவ்வளவும் பிரச்சனை இருக்குது. ஆனால் இதுக்கு இடையில அவன் தீர்க்கதரிசியாய் மாறக்கூடிய காரியத்தை பெற்றிருக்கான் பாருங்கள். நம்ம ஏதாவது வளர்ந்துருக்கோமா? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுங்கள். இயேசுவானவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து. இப்போ பாட்டு படிக்க தெரியுமா பிரதர்? தெரியாது பிரதர். ஜெபம் பண்ண தெரியுமா? தெரியாது பிரதர். சுவிசேஷம் சொல்ல தெரியுமா? தெரியாது பிரதர். சண்டை போட தெரியுமா? இந்த வந்துடுறேன் பிரதர். அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஒரு வளர்ச்சியும் இல்லை. ஆண்டவர் இதைத்தான் அழகு என்று சொல்கிறார். நம்ம வளரணும் ஆண்டவருக்குள்ள. அல்லேலூயா. சிறு பிள்ளைத்தனமாகவே நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம போனோம் தோத்திரம் துதிப்பா. நீங்கள் அடுத்த ஆராதனை நடத்துகிறவங்களா மாறணும். நீங்கள் மற்றவங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்கிறவங்களா மாறணும். பாருங்கள், எனக்கு அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 8வது அதிகாரத்தில் ரொம்ப பிடிக்கும். ஒரு சர்வசாதாரணமாக ஒரு சுவிசேஷனம் அந்த பிலிப்பு நடந்தான்னு போட்டிருக்கோம். 2வது பாருங்கள் ஓடினான்னு போட்டிருக்கோம். 3வது பறந்தான்னு போட்டிருக்கோம். நடந்தான், ஓடினான். இதுதான் வளர்ச்சி, இதுதான் அழகு. 2வது ஆபிரகாம் கூடாரத்தினுடைய அழகு என்னன்னு சொல்லி தெரியுமாங்க? 22வது அதிகாரத்தில் பரலோகத்தின் தேவன் ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுக்குறார். என்னுடைய சாட்சி மெய்யான சாட்சியாக இருக்கிறது. நம்மளை பற்றி அநேகர் இந்த பூமியில் சாட்சி சொல்லுவாங்க. சிலர் அவங்கள பற்றியே அவங்க சாட்சி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் சாட்சி கிடையாது. நம்மளை குறித்து பரலோகம் சாட்சி சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சாட்சி தான் மெய்யான சாட்சி. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் தான்ங்கிறத நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் ஆபிரகாமே. அல்லேலூயா. சிலர் மனுஷர்கிட்ட சாட்சி வாங்க அலைவாங்கங்க, நான் பார்த்துருக்கேன். அந்த சாட்சி மெய்யான சாட்சியாக இருக்காது. ஒரு 6 மாதம் இருக்கும், இல்லாட்டி 9 மாதம் இருக்கும். அது பிறகு சாட்சி என்ன செஞ்சிடும்? சொல்லுங்கள், வாய் திறந்து மாறிடும்.
ஆனால் தேவன் நம்மளை கொடுத்து சாட்சி கொடுப்பாரானால் அதுதான் நம்முடைய கூடாரத்தினுடைய அழகாய் மாற ஆரம்பிக்கும். கொர்நேலியுடைய குடும்பத்தை குறித்து ஆண்டவர் யாருக்கு சாட்சி கொடுத்தார்? பேதுருக்கு சாட்சி கொடுத்துட்டார். பார்த்தீங்களா? சவுல் கெட்டவங்க, ஆனால் அனனியா நல்லவன். எங்கே சாட்சி வருதுன்னு பாருங்க. இதுதான் உண்மையான அழகு. வீட்டில் பல்பை வச்சுக்கிட்டு, ஆமாம், டாய்லெட்டில் ஃபாரின் டாய்லெட் போட்டிருக்கேன், வாஷ் பேஷன் ஃபாரின்லேருந்து போட்டிருக்கேன், அந்த கார் வச்சுருக்கேன், ஸ்கோடா வச்சுருக்கேன், இதெல்லாம் அழகு இல்லை, இதெல்லாம் அலங்கோலம். பீத்திக்கிட்டே இருக்காதீங்க. போய் அந்த கடையில் நகை வாங்கினேன், இந்த கடையில் சேலை வாங்கினேன் அப்படின்னு. பரலோகம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாது. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் கஞ்சிக்கு வழியிலாட்டாலும் ஏசப்பாட்ட ஒரு 5 ஆத்துமாவை கூட்டு வந்துட்டீங்கன்னு வைங்க, உங்களை தான் பரலோகம் பார்க்கும். அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறவன் ஞானவான். நீங்கள் ஏதாவது தீர்க்கதரிசனம் சொல்லி ஏதாவது குடும்பத்தை காப்பாற்றிட்டீங்கன்னு வைங்க, உங்கள் குடும்பத்தை தான் ஆண்டவர் அழகாக பார்க்கும். அல்லேலூயா. அது நம்ம எதையோ அழகுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன, திரும்ப சொல்கிறேன். ஃபாதர் ஃபாரினில் ஒரு இடத்துல போய் பாத்ரூமில் அவர் குளிச்சுக்கிட்டு இருந்தாராம். அப்போ இது வரைக்கும் ஃபாதர் போன இடத்துல அப்படி மாதிரி அவர் பார்க்கலையாம். ஆனால் அவர் இப்படி இருக்கும்போது திடீர்னு ஆவியானவரை கூட பேசினா, டேய் எவ்வளவு நேரம் இந்த இடத்துல இருந்துருவேன் அப்படின்னாராம். எங்கள்ட சொன்னதை விட அப்படி சொல்கிறேங்க. இந்த நல்லா இருக்குன்னு டைல்ஸை பார்க்க, அதை பார்க்க, வாஷ் பேஷனை பார்க்க, ப்ரெஷ்ஷை பார்க்க, ஆகி போகிறத பார்க்க, எவ்வளவு நேரம் நீங்கள் இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இதாண்டா உலகம், இதான் உலகம். எப்படி பார்த்து என்ன வர்ணித்து எதை செஞ்சாலும் சரி, அவன் நமக்கு லாஸ்ட்டாக போகிறது 6 அடி மரப்பெட்டி தான். அது ஆப்பிள் பெட்டி உள்ள தான் செய்வான். எனக்கு தெரியும். எங்கிட்ட தான் வாங்கிட்டு போவான். அந்த பெட்டி 5 ரூபா 10 ரூபாய்க்கு நாங்கள் கொடுப்போம். அல்லேலூயா. அவன் எப்படி அப்பா அம்மா ஆத்தான்னு அழுதாலும் உங்கள் கையில் காதில் ஏதாவது கிடக்கான்னு நாங்களும் அப்படி தான் பார்ப்போம். இது உலகம். மனுஷர்களை நம்பி, உலகத்தை நம்பி, குடும்பங்களை நம்பி ஏமாந்துடாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்குது. நம்ம ஆண்டவரோட போய் யுகமாய் வாழ போகிறோம். அதுக்காண்டி பிரயாசப்படுங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போமானால் எல்லா ஜனங்களை விட நம்ம பரிதவிக்கப்பட்டவங்களாக மாறிடுவோம். அல்லேலூயா. நான் பல ஊருக்கு போகிறேங்க. பல வீடுகளில் போனால் வீடு அப்படி இருக்கும். ஆனால் அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த வீட்டில் குடியிருக்கவே முடியல பிரதர் எங்களால். எங்கள் வீட்டில் என்னங்க செய்ய? ஆனால் குச்சி வீட்டில், ஓட்டு வீட்டில் குடியிருப்பாங்கங்க. நான் பார்த்துருக்கேன். ஆண்டவர் இவங்க கூட பேசுகிறாரு பிரதர், ஆண்டவருக்காண்டி நாங்கள் வாழ்கிறோம் பிரதர். எது மேன்மை சொல்லுங்க? எது மேன்மை? உங்கள் கூடாரம் அழகாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆண்டவரிடத்தில் சாட்சி வாங்கணும். சொல்லுங்கள், சாட்சி வாங்கணும். பார்த்தீங்களா, சமரியா ஸ்திரீ ஊரெல்லாம் துர்சாட்சி சொல்லியிருப்பாங்கங்க. ஆனால் ஆண்டவரத்துலேருந்து சாட்சி வாங்கிட்டா. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளை எவன் என்னன்னாலும் சொல்லட்டும், ஆனால் இயேசு நம்மளை கொடுத்து சாட்சி சொல்லணும். நம்ம அந்த அளவுக்கு நடக்கணும். 3வது, ஆபிரகாமுடைய கூடாரம் அழகு என்ற வார்த்தைக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிந்தி நடக்க போகிற ஒரு சம்பவத்தை பாருங்கள், தனக்கும் தன் பிள்ளைக்கும் ஆபிரகாம் அடையாளமாய் மாற்றினார். அல்லேலூயா. பார்த்தீங்களா, எத்தனையோ வருஷத்துக்கு பிந்தி இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அவர் பலிபீடத்தில் எனக்காக உங்களுக்காக என்ன செய்ய போகிறார்? ஒப்பு கொடுக்க போகிறார். சொந்த குமாரனை ஒப்பு கொடுக்க போகிறார். இந்த பாக்கியம் நோவாவுக்கு கிடச்சிருக்கலாம்ல, ஏனோக்கு கிடச்சிருக்கலாம்ல. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம் கூடாரத்தை அழகாக மாற்றினருக்கு இந்த பாக்கியம் உனக்கு உள்ளதுதான் சொல்லி மாற்றினார். நமக்கு இப்படி ஏதாவது ஒரு அடையாளம் கிடைக்குமாங்க? அல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது நமக்கு ஒரு அடையாளம் இருக்கணுங்க. ஆமாம், என்ன அடையாளம்? 52 காமாண்டு வச்சுருக்காரு. அந்த அடையாளம் இல்லை. ஆமாம்,
பிள்ளைகளெல்லாம் நல்லா படிக்க வச்சுட்டாரு, அந்த அடையாளம்லாம் இல்லை. அவர் அந்த ஆள் ஜெபிக்கிற ஆளுங்க. நைட்டும் பகலும் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா சிலர் இப்படி சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா அடக்கத்தில் அவர் எப்போ பார்த்தாலும் ஜெபிச்சுட்டே இருப்பாருங்க. சிலர் சொல்லுவாங்க அவர் எப்போ பார்த்தாலும் ட்ராக்ஸ் கொடுத்துட்டே இருப்பாருங்க. அல்லேலூயா. அவர் எப்போ பார்த்தாலும் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. அவர் எப்போ பார்த்தாலும் ஏழை எளியவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டு இருப்பாருங்க. இது எல்லாம் சொல்ல, உங்களுக்கு ஆண்டவர் எதை தந்திருக்காரோ நம்ம சாகும் போது நம்மளுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும். அல்லேலூயா. எந்த அடையாளத்தை ஆண்டவர்கிட்ட வாங்க போகிறீங்க? எந்த அடையாளத்தை வாங்க போகிறீங்க? ஏசாயா தீர்க்கன் என்னைக்கோ தீர்க்கதரிசனமாக சொல்கிறான், நானும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். அடையாளம் இருக்குதா பாருங்க. புதிய ஏற்பாட்டிலே இருக்குங்க. ஒருத்தி இறந்துடுறா, அவள் பேர் என்னது? துர்கால். அந்த 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 வார்த்தை வருது பாருங்களேன். ஐயோ, இவ ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை அடையாளம் பாருங்க. அடையாளம் நமக்கு என்ன அடையாளத்தை வச்சுட்டு போக போகிறோம்? அல்லேலூயா. இன்னிலிருந்தே ஜெபிங்க. நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நாங்கள் ஏதாவது ஒரு அடையாளமாக நாங்கள் மாறணும் ஆண்டவரே. ஏதாவது ஒன்று. நான் எல்லாரும் நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்லணும்னு சொல்லலை. இந்த பைபிள் சொன்ன அடையாளங்களில் ஏதாவது ஒரு அடையாளம் நம்ம மரிக்கும் போது நம்மளுக்கு இருக்கணும். அல்லேலூயா. அவங்க ஆத்துமாக்கள் ஆண்டவர் பக்கமாக கொண்டு வந்தவங்க, அவங்க பிள்ளைங்களை வளர்த்தவங்க, இந்த அடையாளம் நம்மளுக்கு வரணும். இந்த உலக ரீதியான அடையாளம் நம்மளுக்கு தேவையில்லை. அது மண்ணோட என்ன செஞ்சிடும் சொல்லுங்கள்? சுயம் ஆடம்பரமுற்றும் சுட்டரிக்க வேணுமே, தயவு தாழ்மையினாவி தந்தருள வேணுமே, மாயமான யாவின் நின்றும் மனமதை பேணுமே, ஆயனே அடியார்களின் அடைக்கலமே, சுயம் ஆடம்பரமுற்றும் சுட்டரிக்க வேணுமே, தயவு தாழ்மையினாவி தந்தருள வேணுமே, மாயமான யாவின் நின்றும் மனமதை பேணுமே, ஆயனே அடியார்களின் அடைக்கலமே. வேறு அடையாளத்தை வச்சுட்டு போயிடாதீங்க. நான் மறிக்கும் போது என் பிள்ளைகள் என்னை பார்த்து சொல்லிடக்கூடாது, கஞ்சங்க, எங்கள் அப்பன் கஞ்சன், எப்படி வீடு கட்ட, எப்படி நிலஞ்சேக்கன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இந்த அடையாளத்தை வச்சுட்டு போயிடக்கூடாது. எங்கள் அம்மாவா யாருக்குமே சோறு கொடுக்க மாட்டாங்க. எவங்க வாழ போகிறான்? நீங்கள் 85 வீடு கட்டினாலும் உங்கள் பிள்ளை ஒரே ரூமில் தான் வாழ முடியும். அல்லேலூயா. பார்த்தீங்களா? வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்குறான். யாரோ என்ன செஞ்சிட்டாங்க, அவன் எனக்கு ஒரு மாமா உண்டு, எங்கள் மாமா 5 காசுக்கு கணக்கு பார்ப்பார். 5 காசுக்குங்க கணக்கு பார்த்து சேர்த்தார். சேர்த்து லட்சம் அப்படியே சேர்த்துக்கிட்டே இருந்தார். ஆமாம். மில்லு வேலைக்கு போவார். மில்லு வேலைக்கு போயிட்டு அங்கே வாழைப்பழம் கொடுப்பாங்க பாருங்கள், அந்த பஞ்சிலாம் உள்ளே போயிடும். அந்த வாழைப்பழத்தை அங்கே சாப்பிட்டா வீட்டுக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு வரணும், அந்த வாழைப்பழத்தை கொண்டு வந்துடுவார். நான் இப்படி பார்ப்பேன், என்னையா வயிற்றுக்கு தானே சாப்பிடுவேன், போல புறம்போக்கு போயில, இப்போ நீ எப்படினாலும் உன்ட்ட 5000 ரூபா காசு இருக்கால, ஏன்ட்ட தானே நீ 5000 ரூபாய்க்கு வரணும் அப்படிம்பாரு. அப்படியா, சரி நல்லா சேருங்க, ஆனால் ஒரு நாளைக்கு உட்காந்து ரத்த கண்ணீர் நீங்கள் எம்மாறாத மாதிரி நீங்கள் ரத்த கண்ணீர் வடிப்பிய பாருங்க அப்படின்னு கெட்ட வார்த்தைலாம் போட்டு என்ன ஏசுவாருங்க. அவன் வேலைக்கு போயிட்டு வந்து வேப்பங்கொட்டை பிறக்க போயிடுவார், வேப்பமுத்து. அது கேட்டால் அதுக்கு காரணம் சொல்லுவார், ஏன் மாமா அப்படி போகிறீங்கன்னா இது கரண்டு புல் கட்டை அப்படிம்பார். அல்லேலூயா. ஆமாம். எங்கள் மாமாவுக்கு 2 பயலுக, செல்லம், தங்கம் செல்லம். மூத்த மருமக வந்துச்சு, மூத்த பையன் வேலைக்கு போக மாட்டான். மூத்த மருமக சட்டை தைச்சி போடுச்சு, சட்டை கூலி 8000 ரூபா. நான் அந்த பலிபடத்தை வச்சு உண்மையை சொல்கிறேங்க. நான் எங்கள் மாமாவை பார்த்து கேட்டேன், மாமா, உண்மைக்குமே கண்ணீர் வந்துச்சு. அதுக்கு மருமக மாமனார்கிட்ட என் முன்னாடி வச்சு எங்கள் மாமாட்ட காசு கேட்க வர்றாவ, தையக்கூலி கொடுங்க.
நான் என்னடா ஒரு இப்படி 500 தாளாக எண்ணி கொடுக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா 8 எதுக்கு மாமா அப்படின்னு, பின்னாடி கல் வச்சு தைச்சதாண்டா அப்படின்னு. தேவையா இல்லையா? வயிற்றுக்கு கொடுமை வச்சிடாதீங்க. சேக்கின்னு சொல்லி அவன் சாப்பிடாம செய்யாமல் அப்பண்டேஜ் கொண்டு கீறி விட்ருவான். பிடிச்சி டடகடன்னு 2 லட்ச ரூபா கீறிடுவான். உங்களுக்கு எவ்வளோ முடியுமான்னு செஞ்சுருங்க. அவன் அடுத்து பார்த்திங்கன்னா அதை பிரசங்கி சொல்கிறான், அழகாக சொல்கிறான். யார் வருவானோ என்ன செய்வானோ நமக்கு தெரியாது, நமக்கு தெரியும். அதுக்காண்டி ஊதாரியாக இருந்துடாதீங்க, பண ஆசையாக இருந்துடாதீங்க, நம்ம கஞ்சத்தனம் அப்படி இருந்துடாதீங்க. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிக பிசினித்தனம் பண்ணும். நம்ம அதிக பிசினித்தனம் பண்ணால் நம்ம பணக்காரனெல்லாம் இருக்கணும். இதுதான் ஏசப்பாவுடைய வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது அடையாளம், 4வது அழகு. பரலோகத்தில் 3 வானம் இருக்குது. இந்த பரலோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏசப்பாக்கே முடிவெடுக்க முடியாது, ஏசப்பாக்கு தெரியாது பிதாவை தவிர. மத்தேயு புஸ்தகம் 20 நமக்கு அடையாளம் இருக்குது. 2 பேர் வலது பக்கத்தில் ஒருத்தனும் இடது பக்கத்தில் இல்லை, அது என் பிதாவை தவிர யாருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட பரலோகத்தினுடைய அந்த காரியங்களில் இந்த ஆபிரகாமுடைய பெயர் ஆண்டவர் அழகுபடுத்துகிறார் பாருங்களேன். ஆபிரகாமின் மடி. நம்ம எதோ அழகுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோங்க. கார் வாங்கிட்டா அழகு, வீடு கட்டிட்டா அழகு, இது இல்லை அழகு. 5வது ஆபிரகாமுடைய கூடாரம் என்ன அழகுன்னு சொல்லி தெரியுமா? இல்லையா? இந்த உலகத்தில் எவனாலும் சரி, எந்த மனுஷனாலும் சரி, ஆபிரகாமே என்னை ஒருத்தன் கூப்பிடணும் அப்படின்னா அதுக்கு முந்தி அந்த இடத்துல உன் பேர் வரும். அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனே. நம்மளை இப்படி ஆண்டவர் அழகுபடுத்த முடியுமா? எனக்கு ஆச்சரியங்க. ஏனோக்கின் தேவனே, நோவாவின் தேவனே கூப்பிட்டுருக்கலாம்ல. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஆண்டவர் நம்ம பெயரை பெருமைப்படுத்தினா எப்படி தெரியுமா படுத்துவார்? எல்லைகளை தாண்டி அது போயிருங்க. அல்லேலூயா. மனுஷர் நம்மளை பெயரை பெருமைப்படுத்தினா அவன் 100 உங்களுக்கு அந்த கமாண்டு தான் விழும். முட்டை ஆம்லேட் செய்வது எப்படி 100 பேர் பார்த்துட்டாங்க பிரதர். அல்லேலூயா. நான் செய்தி கொடுத்துட்டு 500 பேர் பார்த்துட்டாங்க பிரதர், 5000 பேர் பார்த்துட்டாங்க. பார்க்கட்டும், என்ன இது பெயரா? 500 பேரில் எவன் கரைச்சி ஊற்றுனானோ பாரு, மூஞ்சி முகரை இப்படி முட்டையை கரைச்சி ஊற்றிட்டே இப்படி கமாண்டு போட்டுட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் பெயரை பெருமைப்படுத்திட்டா அது என்றைக்குமே ஒழியாது. பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம இன்னைக்கு வரைக்கும் நாளைக்கு வர்ற சந்ததி, போன சந்ததி எல்லாமே தாவீதின் தேவனே அப்படி கூட பார்த்திங்கன்னா அது எப்பமா தான் யூஸ் பண்ணுவோம். தாவீதின் குமாரனே எனக்கு. ஆனால் இவன் பேர் எல்லா இடத்துலையும் வந்துடும். முழங்கால் போடுவோம், போட்டவனே வந்துடும். ஆபிரகாமின் தேவனே. எல்லாரும் கண்களை மூடுங்க. எந்த அழகை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க? இந்த 6வது மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வாக்குத்தத்தம் சொல்கிறார். உன் கூடாரத்தை நான் அழகாக்க போகிறேன், உன் பிள்ளைகளை அழகாக்க போகிறேன், உன் கணவரை நான் அழகாக்க போகிறேன். பணம் இல்லைன்னு நினைக்காத, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோன்னு நினைக்காத. பிலிப்புக்கு 4 பிள்ளைங்க இருந்தாங்கங்க. 4 பிள்ளைகளும் தீர்க்கதரிசனம் சொல்கிற பிள்ளைங்க. எதுங்க அழகு? எது அழகு? கண்களை மூடுங்க, இறங்குங்க. ஆண்டவரே, நாங்கள் எதையோ அழகு நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஏமாந்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவரே, வீட்டில் ஃபேன் மாட்டினா அழகுன்னு நினைக்கிறோம், நல்ல ட்ரெஸ் போட்டால் அழகுன்னு நினைக்கிறோம். ஆண்டவரே, துட்டு இருந்தால் அழகுன்னு நினைக்கிறோம். ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே. இந்த ஆபிரகாமை போல எங்கள் கூடாரம் அழகாய் மாறணுமே.
எங்க பிள்ளைங்க உமக்கு ஊழியம் செய்யணுமே ஆண்டவரே. எங்க பிள்ளைங்க தீர்க்கதரிசிகளாய் மாறணுமே. எங்களை குறித்து நீங்க சாட்சி சொல்லணுமே ஆண்டவரே. எங்களை குறித்து நீங்க சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும் ஆண்டவரே. பேரடேஸுக்கு ஆண்டவரே ஆபிரகாம் பெயரை விட்டு அடையாளப்படுத்தினீங்களா ஆண்டவரே. அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களே போல இருக்கிறார்கள் சொல்லி அடையாளம் சொன்னீங்களா ஆண்டவரே. எங்களை அடையாளப்படுத்துங்க ஆண்டவரே. வாய் தரங்க, எல்லாரும் வாய் தரங்க. எங்க பிள்ளைகளை அடையாளப்படுத்துங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை அடையாளப்படுத்துங்க ஆண்டவரே. எத்தனையோ தலைமுறை ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமுடைய பெயர் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. நீ நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகரே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகரே. வாழ்வில் நாயகரே. நம் தாழ்வில் நாயகரே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகரே. காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். பாடானாலும் பாடி செல்வோம். பரமன் நம்முடனே. இயேசு பரந்தான் நம்முடனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாம். அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரே எங்களுடைய கூடாரத்தினர் அழகுபடுத்துவீராக. அவர் அழகுபடுத்துகிற தேவனாக இருக்கிறார். 15ஆம் தேதி அதில் ப்ரேயர் உண்டு. காலையில் 9 மணிலேருந்து 3 மணி வரை 100 ரூபா பதிவு கட்டணும். எஸ்ஐகே பிரான்சிஸ் அந்த டீம் வந்து நடத்துகிறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், பிரயோஜனமாக இருக்கும். மதிய உணவு உண்டு. எல்லோரும் ரூபவதி பேலஸ் அண்ணன் சொன்னது போல் போங்க. கடைசி காலத்தில் வந்து இருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லோரும் எப்படி கையை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகுள்ளவைகள், அழகானவைகள் என்று சொன்னது போல எங்கள் குடும்பத்தை கர்த்தர் அழகுபடுத்துவீராக. தீர்க்க தரிசனத்தினால் அழகுபடுத்துவீராக. அடையாளங்களினால் அழகுபடுத்துவீராக. ஜோமனுங்க ஆண்டவரே, ஆபிரகாமை அழகுபடுத்தினீரே. ஆபிரகாமை அழகுபடுத்தினீரே ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தின் மகிமை அந்த புதிய மாதத்தில் எங்களை மூடுவதாக. ஜோமனுங்க எல்லா கையை உயர்த்தி ஜோமனுங்க, வாய் திறந்து ஜோமனுங்க. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலும் உங்கள் பிரசன்னத்தின் மகிமைகளை மூடுவதாக. மனிதர்கள் எங்களை அற்பமாக எண்ணலாம் ஆண்டவரே. மனிதர்கள் எங்களை தள்ளலாம், புறம்பாக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோப்பின் தேவனே, உங்க வல்லமையில கரம், மகிமை, பிரசன்னம், கிருபை எங்க ஒவ்வொருவரையும் மூடுவதாக. அந்த ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தூரத்திலே சமீபத்திலே படிக்கிற பிள்ளைகள், தூரத்திலே சமீபத்திலே வேலை செய்கிற பிள்ளைகள் எல்லார் மேலே உங்க கிருபையின் பிரசன்னம் மகிமை மூடுவதாக. எல்லா கையை உயர்த்தி, 2 கையை உயர்த்தி இந்த மாதம் முழுவதும் யெகோவா ஈராக இருந்து தேவைகளை சந்திப்பீராக. யெகோவா நிசியாக இருந்து கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுவீராக. யெகோவா ரஃபாவாக இருந்து நல்ல பலனை, சுகத்தை கட்டளையிடுவீராக. எபினேசராக இருந்து, எல்சடாயா இருந்து ஆண்டவரே சமாதானத்தை, சந்தோஷத்தை கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையில கரம் ஒவ்வொரு
அவரோடு கூட அசைவாடும்படி ஜெபிக்கிறோம். மத்தியில செய்து கொடுத்த மகனை இன்னும் லட்சங்களுக்கு கோடிகளுக்கு உயர்த்துங்கப்பா. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த 6வது மாதம் முழுவதும் நிறைவுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே அப்பா நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், வல்லமைகள் வெளிப்படட்டும், கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், திருமண தடைகள் மாறுவதாக. ஆண்டவரே கடன் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்க. பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. எல்லா பலவீனங்களும் மாறட்டும், கிருபை பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ள எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல பாரலை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. புதன்கிழமை சாயங்காலம்